ரிசர்ச்னு சொல்லும்போது அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸை தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்க மெய்ப்பாட்டியல், நகைய அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை இப்பால் எட்டே மெய்ப்பாடு என்பன்னு சூத்திரம் 252 என்ன சொல்லியிருக்கோம். அந்த 8 சூத்திரமும் 4 பிரிஞ்சு 32 சுவைகளாக வருது. ஒரு மனிதன் சிரித்தா 4 வகையை சிரிப்பான் அப்படின்லாம் தொல்காப்பியம் சொல்லியிருக்குது. 4 வகை தான். அந்த 4 வகையில் என்னென்ன 8 வகை சிரிச்சது, அது எந்தெந்த படத்தில் அவர் சிரிச்சிருக்காரு அப்படிங்கிற பார்த்தா பூரா அப்படியே பொருந்தி வருது. ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி ஆக்டர் ப்ரிப்பர்ஸ் பில்டிங் எ கேரக்டர் கிரியேட்டிங் எ ரோல் அப்படிங்கிற 3 புக்கு எழுதியிருக்காரு. இது நடிகர்களுக்கெல்லாம் ஒரு பைபிள் மாதிரி. அதில் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே ஒரு நடிகருக்கு அவர் எழுதுறது வாய்ஸ். ஒரு நடிகனுக்கு முதல்ல குரல் கம்பீரமாக இருந்தால் தான் அப்படின்னு. இவர் குரல் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் பருவத்தில் மகரக்கட்டு வரும்ல, இந்த மகரக்கட்டு வரும்போது நாடக குலத்தில் தான் இருந்தார். ஆமாம். அந்த சமயத்தில் யாருமே சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா குரல் பெண் குரலாக இருக்கும். யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் உட்காந்து குரலுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து 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 தன்னுடைய நளினமான இருந்த குரலை யாருக்கும் தெரியாமல் சிம்ம குரலாக்கிட்டார். அப்போ வெளியே காட்டல. எப்படி சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா 12 வயசில் மனோகரா நாடகத்தில் நடிக்கிறார் பத்மாவதியா கொல்லங்கூடில். அந்த வாத்தியார் கிருஷ்ணபிள்ளை, அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் தான் மனோகரா நடிச்சிருக்கார். எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, இன்றைக்கி நீ மனோகரா நடிக்கிறான்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் அவருக்கு வெள்ளித்தட்டு பரிசாக கிடச்சிது 12 வயசில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எழுதியிருக்கேன். அப்புறம் அங்கேருந்து பசி பொறுக்க முடியாமல் இரவு நேரத்தில் கிழங்குகளை தோண்டி தோண்டி சாப்பிட்டு அதை வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு உடல்நலம் நனைஞ்சு அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் கூடவே நான் ட்ராவல் பண்ணிகிட்டே வர்றேன்.